ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பேன் கார்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு சிலர் நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த பேனை எப்படி பிசிக்கல் கார்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஒரு சில நேரங்களில் இந்த பேன் கார்டை பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சில இடங்களில். ஆனால் மேக்ஸிமம் இந்த நம்பர் மட்டும் வேணுன்றவங்க கண்டிப்பாக பேன் கார்டை தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கார்டில் சிக்னேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிசிக்கல் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வாங்கணும். இது உங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா தேடி வந்துடும். 100% இதில் உங்களுக்கு ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணுற மாதிரியும் இந்த பேன் கார்டில் உங்களுக்கு சைனோட கிளியராக அஃபிஷியலாக அனுப்பிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இது கூட நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஓடிபி வரும். அதனால உங்க மொபைலை உங்க கையில வச்சுக்கிங்க. ஆதார் லிங்க் பண்ணிருக்க மொபைல கரெக்டா ஓடிபி வர்ற மாதிரி இருக்கும். அதை கரெக்டா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நியூ பேன் கார்டு நீங்க எவ்வளவு அப்ளை பண்றீங்களோ அதே ரேட் தான் இந்த ஒரு பேன் கார்டுக்கும் உங்களுக்கு ஆகும். நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதற்கு முன்னாடி நியூ பேன் கார்டு புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டுருங்க. பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி பார்த்து நியூ பேன் கார்டையும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. இல்லை எனக்கு உடனடியாக ஒரே நாள் பேன் கார்டு வேணுன்றவங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேன் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி இந்த பேன் கார்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஒரு இன்ஸ்டன்ட் பேன்ல இருந்து நம்ம பிசிக்கல் பேன் கார்டு மாத்துறதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஃபார்ம் போடணும். இந்த கரெக்ஷன் ஃபார்ம் போடும்போது உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்ட் பேன் கார்டு கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பிளஸ் அதோடைய பேன் கார்டை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் கூடவே உங்களுக்கு ஆதார் கார்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் கூட ஆதார்ல லிங்க் பண்ண மொபைலையும் உங்க கையில் இருந்துச்சுன்னா ஓடிபி போட்டிங்கன்னா ஈஸியா இந்த ஒரு ஸ்டெப் முடிஞ்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது நேம் எப்படி டைப் பண்ணுறது, இதில் சர் நேம், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, மிடில் நேம்னு இருக்குது, அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த டீட்டெயிலையுமே தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அஃபிஷியலாக இருக்கக்கூடிய NSDL போர்ட்டல் மூலிமா இந்த பேன் கார்டை நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மூலிமா தான் நம்ம பேன்ல இருந்து நம்ம பிசிக்கல் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டை கம்பல்சரி கையில் எடுத்து வச்சிங்க. ப்ளஸ் உங்களுடைய பேன் கார்டையும் எடுத்து வச்சிங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதில் அப்ளிகேஷன் டைப் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இதில் எதை சூஸ் பண்ணணும்னா கீழே சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் எக்ஸிஸ்டிங்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பேன்லேருந்து உங்களுக்கு இந்த பிசிக்கல் கார்டு வரதுக்கு கரெக்ஷன் தான் பண்ணணும். ஸோ கரெக்ஷன் கார்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தேடி வந்துடும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கு இந்த பிசிக்கல் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு வீட்டுக்கே வந்துடும். அதன் பிறகு கேட்டகரிக்கும் இந்த கேட்டகரியில் மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் தான் வரும், தனிநபராக இருந்தால். அதன் பிறகு அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதில் டைட்டிலில் ஸ்ரீ இருக்கும். நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது மேலாக இருந்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ரீ கொடுத்துங்க. ஒருவேளை திருமணமான பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா SMT, திருமணம் ஆகாத பெண்ணா இருந்தா குமாரி கொடுத்துங்க. அதன் பிறகு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த லாஸ்ட் நேம், சர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது இந்த ஒரு நேம்ல தான். அதற்கு NSDL போர்ட்டல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நேம் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ்ல கரெக்டாக உங்களுக்கு பார்த்துக்குங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதில் பார்த்துங்க கரெக்டாக என்ன மாதிரி நேம்லாம் இருக்கு அப்படிங்கிறத சரியா எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்காத ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க நேம் பேஸ் இனிஷியல் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்நேம்ல உங்களுடைய பேர் கொடுத்துருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல அந்த இனிஷியலுக்கான நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த இப்போ நான் சொன்ன கேட்டகரி இல்லாமல், அதாவது உங்கள் பேர் ஸ்பேஸ் இனிஷியல் இல்லாமல் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் பெயரையும் அதன் பிறகு உங்களுடைய அப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் பேரோ இருக்கு அப்படின்னா இந்த லாஸ்ட் நேம் சர் நேம்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் உங்கள் அப்பா பேரை டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேமில் உங்கள் பெயரை டைப் பண்ணிக்கோங்க. இது காமனாக உங்களுடைய பேரும் அப்பா பேரும் இல்லை ஹஸ்பண்ட் பேர் இருந்தால் மட்டும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதன் பிறகு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. அதன் பிறகு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துங்க. உங்களுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு கீழே சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், அதுக்கு எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய எக்ஸிஸ்ட் பேன் நம்பரை போட்டுக்கோங்க. ஒருவேளை நம்பர் இல்லைனா அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மெயில் பண்ணி நீங்க இந்த பேன் கார்டு நம்பரை நம்ம எடுத்துக்க முடியும். ஒருவேளை பேன் ஓபன் பண்ணிருந்தா உங்க மெயிலுக்கு வந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் ஃபில்லிங் மூலமா நீங்க உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு பேனை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எடுத்த பிறகு கீழே டெக் பாக்ஸ் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு கீழே நாப் ரோ பட்டன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துங்க. உங்களுக்கு இப்போ ஒரு டோக்கன் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ வித் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் மேலே எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே டிக் பண்ணணும். இதில் கீழே என்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணணும்னா செகண்ட் ஆப்ஷன் எல்லாருமே சூஸ் பண்ணிக்கோங்க.
இது வந்து பேப்பர்லெஸ் ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து இ-சைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேப்பர், உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வராது. செகண்டாக இருக்கிறது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே வேணாம். இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமான்னு கேட்டுருக்காங்க, அதில் எஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபீஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய பேன் நம்பரை இதில் வந்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி போட்டது இருக்கும், ஒரு வேலை இல்லைனா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 டிஜிட் வந்து கேட்காங்க. இண்டிவிஜுவலாக இருந்தால் மட்டும் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஸ் பர் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் வந்து கொடுத்துருக்கங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் இனிஷியலோட இருக்குது. ஸோ உங்களுக்கு இனிஷியலோட எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து வந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்கு இனிஷியல் இருக்கிறதுனால இவங்களுக்கு லாஸ்ட் டைம் சர் நேம் வந்து அவங்க பேரையும் ஃபர்ஸ்ட் நேம்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நேம் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எம் எப்படி இருக்கோ அதே போல இனிஷியல மட்டும் ஸ்பேஸ் விட்டீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல உங்களுக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஷோ ஆகும். ஸோ அது மாதிரி நீங்க வந்து கரெக்டாக வந்து கொடுத்துங்க. இனிஷியல் தான் நிறைய பேர் ப்ராப்ளம் இருக்கும். இல்லை நேம் அப்படியே வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேன்ல வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. இங்க கொடுக்குற நேம் தான் உங்களுக்கு பேன் கார்டில் பிரிண்ட் ஆகி வரும். அதன் பிறகு உங்களுக்கு டேட்டா பார்த்தாலே இருக்கும். இதில் ஜெண்டரை வந்து கொடுத்துக்குங்க. இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மிஸ் மேட்ச், சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம், நீங்கள் கேர்ளாக இருந்தாலும் கம்பல்சரி உங்கள் ஃபாதர் நேம் வந்து இதில் நீங்கள் போட்டே ஆகணும். காமனாக வந்து எல்லாருக்குமே இல்லை ஃபாதர் நேம் தான் பண்ணணும். நீங்கள் வந்து மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் கண்டிப்பாக அப்பா பேர் இதில் வந்து போடணும். போட்ட பிறகு நீங்கள் யாருடைய பேரை கொடுத்துருக்கீங்கன்னு சூஸ் பண்ணிக்கிங்க. ஒருவேளை உங்களுடைய சிங்கிள் மதராக இருக்கீங்கன்னா நீங்கள் மதர் நேமை மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேமை கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கும் அதை வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து ரெசிடென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வீடாக இருந்துச்சுன்னா ரெசிடென்ஸ் வந்து கொடுத்துங்க. ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் வந்து கொடுத்துங்க. இந்த அட்ரஸ் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டோர் நம்பர் பிளாக் நம்பருக்கு எடுத்துப்பாங்க. அதன் பிறகு உங்கள் வில்லேஜ், அதன் பிறகு உங்கள் போஸ்ட், அதன் பிறகு உங்களுடைய தாலுக், அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதன் பிறகு உங்களுடைய கண்ட்ரி நேம், உங்களுடைய ஸ்டேட்டு, பின்கோடு, ஜிப் கோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் தேவை கிடையாது. அது கொடுத்த பிறகு கண்ட்ரி கோடு, ஐஎஸ்டி கோடுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இல்லை ஜஸ்ட் நீங்கள் இந்தியா டைப் பண்ணிங்கன்னா 91 வந்துடும். ஃபோன் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. மெயில் ஐடியும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் கிரியேட் பண்ணுறது முடியும் வந்திருக்கும். இந்த நம்பருக்கு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாமே SMS நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போஸ்டரில் அவருடைய ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் வந்துடும். பிறகு இது எதையுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. இப்போது இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் மேக்ஸிமம் ஆதார் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மூணுத்துக்குமே ஆதார் கார்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பேன்னு இருக்கும். இதில் பேன் கார்டு உங்களுக்கு கையில் இருக்குது அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை டாக்குமெண்ட் இல்லைனாலையும் நோ டாக்குமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் உங்கள் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப்னு இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இங்கே கீழே நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் 4 கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த 3 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறேன். அதன் பிறகு இந்த ப்ரூஃப் ஆஃப் பேனுக்கும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிங்க. அதன் பிறகு உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக 200 dpi வச்சு உங்களுக்கு 50 kbக்குள்ளே இந்த 3.5 x 2.5 சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சரும் 200 dpiயில் உங்களுக்கு 2 x 4.5 சென்டிமீட்டரில் மேக்ஸிமம் 50 kbக்குள்ளே இருக்கணும். இதை வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அதன் பிறகு கீழே அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கும். இதில் நீங்கள் 4 டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 4த்துலையுமே உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். கண்டிப்பாக PDF மட்டும்தான் இருக்கணும். 300 kbக்குள்ளே அப்லோட் பண்ணணும். இந்த ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலவங்களுக்கு இந்த PDF எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதே போல் கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. 2 சைட்டையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு வேளை JPEG ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதை PDF கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா JPEG into PDF கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை PDF இருக்குது அதை கம்ப்ரஸ் பண்ணணும்னா PDF கம்ப்ரஸரையும் கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு இந்த இடத்துல முக்கியமாக அப்லோடுன்னு இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ப்ரிவியூ வந்து காமிச்சிருக்கும். இந்த இடத்துல ரிமூவ்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் இது சப்மிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சப்மிட் கொடுங்க. இது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருதுன்னா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, எதனா ஃபில் பண்ணாமல் இருப்பீங்க, அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல பிளேஸ் வந்து போடல, அதனால் பிளேஸ் வந்து போட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பரில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய 8 நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து கொடுத்துருப்பீங்க. இதில் ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 8 நம்பரை வந்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் இருக்கும். இதில் எதனா ப்ராப்ளம் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்லைன் மூலமா பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கும், அது கொடுத்துட்டு
ப்ரொசீட் டு பேமெண்ட் வந்து கொடுத்துக்குங்க. இதில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். நீங்கள் இதில் வந்து ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த பேஜ்க்கு வரும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு இந்த ஐடியெலாம் வந்திருக்கும். அதன் பிறகு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து கொடுத்துக்குங்க. இல்லை ஆத்தென்டிகேட் ஆதார் டு ப்ரொசீட் ஃபர்தர்னு இருக்கும். இதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ பதில் ஆத்தென்டிகேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஜெனரேஷன் சொல்லிட்டு வந்திருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஆதார் நம்பரில் இருக்கக்கூடிய மொபைலுக்கு இந்த ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். அந்த ஓடிபியை இதில் போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கண்டினியூ வித் இ சைன் இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்க ஆதார் நம்பரை வந்து போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஓடிபி போட்டுட்டு வெரிஃபை ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்க அக்னாலஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணா உங்க டேட் ஆஃப் பர்த், மந்த், இயரை வந்து எந்த ஸ்பேஸ் மேலாம் போட்டிங்க அப்படின்னா இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு வித்தின் 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கே போஸ்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த கார்டை வந்து கொடுத்துருவாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு மெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணணுன்னா வந்திருக்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் காப்பி பண்ணிக்கிட்டு இதில் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். இதில் அப்ளிகேஷன் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பேன் போட்டு அக்னாலஜ் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணது 15 நம்பர் இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்சா போட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். அது நீங்கள் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்.